ஹலோ 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரப்போகுது, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களோட மார்க் வந்து எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் 2025 பொறுத்தளவுக்கு 12th மார்ச் 25 11th மார்ச் 27 10th ஏப்ரல் 15 முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிசல்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12th மே 9 ஃப்ரைடேவும் 11th 10th மே 19 மண்டே சொல்லியிருக்காங்க. 12th பொறுத்தளவுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே வரலாம். ஸோ மே 6 வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அஃபிஷியலாக வந்து மே 9 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எப்படி ரிசல்ட் பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரிசல்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு 2 வெப்சைட் இருக்குது. ஒன்று tnresults.nic.in, ரெண்டாவது dge.tn.gov.in. இந்த 2 வெப்சைட்லேயும் நீங்கள் எதில் வேணாலும் போய் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் கொடுத்து லிங்க் அதாவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மே 9 HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் மார்ச் 2025 அந்த இது மட்டும் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட் பார்த்துக்கலாம். 10th 11th ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 டீட்டெயிலுமே அதில் இருக்கும். 12th இருக்கும், +1 ரெகுலருக்கும் இருக்கும், +1 அரியருக்கும் இருக்கும். அதே போல் 10th SSLC அவங்களுக்கும் இந்த 4 லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி பேஜ் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் போட்டு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க, அதாவது எக்ஸாம் நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா டேட்டு மந்த் இயர் அந்த ஃபார்மெட்டில் கொடுக்கணும். எல்லாம் டேட் வந்து 2 இப்போ 1 பார்த்தீங்கன்னா 01 கொடுக்கணும், மாதம் 5வது மாதம்னா 05 கொடுக்கணும், இயர் வந்து 4 டிஜிட்டும் கொடுக்கணும். இப்போ 2008னா 2008 அப்படி கொடுக்கணும். கொடுத்து கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மார்க் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி ஏதாவது தப்பாக டைப் பண்ணிங்கன்னா கிளியர் கொடுத்துட்டு திரும்பி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு திரும்பி கெட் மார்க்ஸ் கொடுங்க. ஸோ கெட் மார்க்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். மேலே ஃபஸ்ட்டு உங்கள் நேமும் ரெஜிஸ்டர் நம்பரும் பக்கத்தில் இருக்கும். ஸோ இது நமக்கு சப்ஜெக்ட் இருக்கும். இது வந்து ஒகேஷனல் குரூப்பில் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் வந்து ப்ராக்டிக்கல் மாதிரி தான் சேர்த்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 10th பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸுக்கு மட்டும் தியரியும் ப்ராக்டிக்கலும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சோசியல் சயின்ஸு, அப்புறம் டோட்டல். அந்த பி அப்படின்னா பாஸ்னு அர்த்தம். சப்போஸ் ஃபெயில் அப்படின்னா எஃப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 11th 12th பாருங்கள், சைடில் பாஸ் எல்லாமே பாஸ் அப்படின்னு எல்லாமே பின்னு இருக்கும். இதில் வந்து ஏதாவது ஒன்றில் சப்போஸ் யாரோ ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா எஃப்னு போட்டிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து ரிசல்ட் பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.